குறிப்பாக சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்காட்டுல அதிகபட்சமாக 25 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்த காரணத்தினால திருமணி முத்தாற்றுல ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு பல்வேறு பகுதிகளை வெள்ளக்காடாக மாற்றியிருக்கு. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியானது வீராணம் அடுத்து இருக்கக்கூடிய கோராத்துப்பட்டி பாலம்பட்டி இடையேயான திருமணி முத்தாற்றை கடக்கக்கூடிய பகுதியாகும். இந்த பகுதிக்கு இடையே மக்கள் பயன்பாட்டிற்காக 45 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பாலம் தான் இது. தற்பொழுது மிக பழமையான பாலமாக இருந்த போதிலும் கூட மக்கள் பயன்படுத்தி வந்தார்கள். ஆனால் தற்போது ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக இந்த பாலம் சேதமடைந்து பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் என்ன மாதிரியான பிரச்சனைகளை இங்க இருக்கக்கூடிய மக்கள் சந்திக்கிறாங்க அப்படிங்கறத அவங்க கிட்ட கேட்கலாம். ஆமா, வணக்கம். உங்க பேர் என்ன? இப்ப இந்த பாலம் உடைஞ்சதுனால எந்த மாதிரியான பாதிப்புகள் நீங்க சந்திக்கிறீங்க? சார், எங்களுக்கு வந்து கடை வசதிக்கு போக முடியலைங்க சார். கடை வசதிக்கு போக முடியல சார். பாத்ரூம் சைடு குழந்தைங்களுக்கு பால் வாங்கணும், உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட எங்களை போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாக்குறதுக்கு போக முடியலைங்க சார். எந்த ஒரு வசதிக்காகவும் எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு, எல்லாமே பாதிப்பாதாங்க சார் இருக்கு. பஸ்ஸுக்கு போகணும், குழந்தைங்களுக்கு பால் வாங்கணும், ஸ்கூல் போகணும், எல்லாமே எங்களுக்கு பாதிப்பாதாங்க சார் இருக்கு. சாப்பாட்டுக்கு ஒரு ஏதாவது வாங்க போகணும்னா கூட எங்களுக்கு எதுவுமே பிரச்சனையா தாங்க சார் இருக்கு. தண்ணி வந்ததுல இருந்து எங்களுக்கு பிரச்சனையாக அந்த பக்கமும் இந்த பக்கமும் போறதுக்கு இல்லாம பாதிப்பாதாங்க சார் இருக்கு. எங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க சார். நீங்க சொல்லுங்கம்மா, இங்க உங்களுக்கு என்ன மாதிரி, இங்க பக்கத்திலே குடியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், என்ன மாதிரியான பாதிப்பு, எவ்வளவு தண்ணி வந்துச்சு இந்த பக்கம்? தண்ணி நிறைய வந்துச்சுங்க சார். தண்ணி நிறைய வந்துச்சு. எங்க வீடெல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு. ஜாமான் ஜாட்டு எல்லாமே போயிடுச்சு. பாருங்கெல்லாம் தரமட்டமா போயிருக்கு. எனக்கு எந்த உதவியும் இல்லை. ஐயா பார்த்து எங்களுக்கு எந்த உதவி பண்ணாலும் செஞ்சு போறேன்.